ஹாய், நாங்கள் பவானி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன மழை பிடிக்காத மனிதன் படத்தை பற்றி ரெவ்யூ பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். 2223 உயிரோடவா இருக்கா? இல்லையே, பாம்பிளாஸ் நம்ம கண் முன்னாடி தான் நடந்துச்சு. லாஸ்ட் ரைட்ஸ்க்கு நாம கூட போனோமே. அவன் கல்லறை கூட ஊர்ல தானே இருக்கு. கல்லறை இருக்கும், மேலே ஃபோட்டோ இருக்கும். உள்ள ஆண்டனி இருக்கானா? படத்தில் விஜய் ஆண்டனி, சரத்குமார், சத்யராஜ், சரண்யா பொன்வண்ணன், தலைவாசல் விஜய், இந்த மாதிரி பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா விஜய் மில்டன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபரும் விஜய் மில்டன் தான். அண்ட் எடிட்டிங் வந்து பிரவீன் கேஎல் அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் வந்து அச்சு ராஜமணி அண்ட் விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் கமல் போரா அண்ட் பங்கஜ் போரா அவங்க 2 பேரும். ஸ்டண்ட் கொரியோகிராஃபி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் சுந்தர், மகேஷ் மேத்யூ அண்ட் கெவின் குமார் பண்ணியிருக்காங்க. மில்டன் டைரக்ட் பண்ண படம் என்னென்னு பார்த்தோம்னா அழகா இருக்கிறாய், பயமா இருக்கிறது, அப்புறம் கோலிசோட பார்ட் 1, 2, கடுகுன்னு ஒரு படம் பண்ணாங்க. அப்புறம் 10 என்றதுக்குள்ள விக்ரம் வச்சு பண்ண படம். இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து மழை பிடிக்காத மனிதன் விஜய் ஆண்டனியை வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கா இல்லையாங்கிறது நம்ம கதைக்குள்ளே போனால் தான் தெரியும். ஸோ படத்தை பற்றி என்னன்றதை பார்க்கலாம். படம் ஓப்பனிங்கில் 2 நிமிஷத்துலேயே அனிமேஷனில் படத்தோட கதையை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நமக்கு தான் கதை தெரியுமே உட்காந்து அந்த 2.5 மணி நேரம் படத்தை நம்ம பார்த்தோம். படம் ஓப்பனிங்லேயே வந்து சரத்குமார் ஒரு ஏஜென்ட்டாக இருக்காங்க. அந்த ஏஜென்ட்டுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் விஜய் ஆண்டனி. இவங்க 2 பேரும் இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது மழை பெய்யுது. அதனால மழை பிடிக்காம போயிடுது விஜய் ஆண்டனிக்கு. இதாங்க படத்தோட கதையே. இந்த படத்தோட கதையை தான் 2 நிமிஷம் அனிமேஷன்லேயே போட்டு காமிச்சிட்டாங்க. அந்த ட்விஸ்ட்டை உடச்சிட்டாங்க. அந்த ட்விஸ்ட்டை நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம், நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். இதுக்கு பேர் தாங்க மழை பிடிக்காத மனிதன். படத்தோட ப்ளஸ் என்னன்றதை பார்த்தோம்னா சரண்யா பொன்வண்ணன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோல். சரத்குமார் சார் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை ஆப்டாக பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி ஆஸ் யூஸ்வல் ரொம்பவே நல்லா இருக்கு அவங்களோட ரோல். அண்ட் விஜய் ஆண்டனியோட ஃப்ரெண்டாக நடிச்ச முரளி சர்மா, பிருத்வி அம்பார், இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோல் அவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 நிமிஷம் அனிமேஷன் தாங்க. அதுலேயே படத்தை வந்து சொதப்பிட்டாங்க. அதுலேயே கதையை சொல்லிட்டாங்க. அந்த 2 நிமிஷம் அனிமேஷனால நல்ல படமாக வர வேண்டிய படம் இப்படி ஒரு நார்மலாக ஆவரேஜ் படமாக ஆயிருக்கு. கோலி சோடா மாதிரி ஒரு நேர்த்தியான படம் எடுத்த டைரக்டர் இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்லேயே கதையோட ட்விஸ்ட்டை கருவை வந்து ஓப்பனிங்லேயே காட்டியிருப்பாங்களாங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இது மேபி டைரக்டரோட நாலேஜ் இல்லாமல் நடந்திருக்குங்கிறத நினைக்கிறோம். இது சம்மந்தமாக படக்குழுவினர் தான் விளக்கம் அளிக்கிறோம். மற்றபடி மழை பிடிக்காத மனிதன் ரொம்ப நல்ல படம். அண்ட் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம். போய் தியேட்டரில் படம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.